கிரிஷ் குடும்பத்தை பற்றி பேச பேச ரொம்பவே கடுப்பாகுது ரோகிணிக்கு. இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே இல்லையா? கிறிஷ் என்னாச்சு, அவங்க பாட்டி என்னாச்சுன்னே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பு. ஏன்னு கேட்டால், எங்கள் அம்மாவை பார்த்தேன்னு சொல்லி இந்த மீனா பேசிகிட்டு இருக்கா. எங்கள் அம்மா கூட ஏதோ ஒன்றை மறைக்கிறம்மா, சொல்ல முடியாமல் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னொரு முறை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மீனாக்கிட்ட உளறி கொட்டிடுவாங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மாவையும் இந்த மீனாவையோ இந்த முத்தையோ சந்திக்கவே விடக்கூடாது, அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்கணும். அப்படி அவங்க 2 பேரும் சந்திச்சிட்டாங்க அப்படின்னா நான் தான் கிறிஷோட அம்மான்னு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் தரத்து வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் இந்த 2ஆம் தரத்து வாழ்க்கையில் உட்காந்துருக்கேன், இந்த குடும்பத்தை ஏமாற்றிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இது லாய்க்கப்படாது அப்படின்னு நினைக்காங்க. விஜயா சொல்லிடுறாங்க, ஏங்க இந்த வீட்டில் இந்த கிறிஸை பற்றியும் கிளவி பற்றியும் இந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லிடுங்க. அப்படிங்கும்போது விஜயா, அந்த கிறிஸு பையனும் நம்ம வீட்டில் ஒரு பையன் மாதிரி தானே அப்படிங்கும்போது, ஏங்க அது எப்படி ஆகும்? இந்த முத்து மீனாவும் சம்மந்தமில்லாத யாரையாவது ரோட்டில் இருக்கிறவங்கள கொண்டு வீட்டில் விடுவான், அதை நம்ம இந்த வீட்டு ஆளுக்குன்னு ஏற்றுக்கணுமா? தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இப்போ முத்துக்கு ரொம்ப மனச்சங்கடமாக இருக்குது. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே விடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது மீனாவையும் முத்தையும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ரூமுக்குள்ளேருந்தே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே இந்த ரோகிணி மனோஜ் வேலைக்கு போயிடுறாரு. இப்படி இருக்கும்போது செல்வம் கால் பண்ணுறாரு, டே கொஞ்சம் இங்கே வரைக்கும் வாடா, அந்த ஸ்டேஷன் வரைக்கும் அப்படிங்கும்போது, என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, கொஞ்சம் வாயேன் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் அருண் இருக்கான், நான் வேணா மீனாவை பேச சொல்கிறேன் அப்படிங்கும்போது, என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, டே மீனா சிஸ்டர்லாம் பேச வேண்டாம், இங்கே வேறு மாதிரி ஆகி போச்சுட்டா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, என் மச்சான் மேலே அருண் கை வச்சிட்டாப்புல அப்படிங்கும்போது, ஓ மச்சான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சொன்ன பிறகு தான் மேலேயே கை வச்சாப்புல. ரோட்டில் நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம், போகும்போது அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். அப்போ நிற்கும்போது சரி ரைட்டு நம்ம முத்து சோளப்பாடி தானே அப்படின்னு சொல்லி பேசினேன், சார்னு கூடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாருடா அப்படிங்கும்போது, அந்த அருணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் செல்வம். நான் ஒரு சாதாரண விஷயத்தில் உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த முத்து பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னான் அந்த அருண். இனி அவன் சோளப்பாடியெல்லாம் பார்க்குறது கிடையாது, நான் சாதாரண டிரைவர் அப்படி இப்படின்னு சொல்லி தான் பேசுவான் அப்படிங்கும்போது, ஆமாடா இப்படி தான் பேசினார், எப்படியாவது இதுலேருந்து என்ன வெளியே கொண்டு வா, என் மச்சினை நான் உள்ளே வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ அருண்கிட்ட பேசி செல்வத்தையும் என் மாமனியோட சொல்லு அப்படிங்கும்போது, என்ன விஷயங்க அப்படிங்கும்போது, அவங்க 2 பேரும் பைக்கில் போனாங்களாம். இந்த அருண் பிடிச்சிட்டாப்புலையா, முத்துவோட சவளப்பாடி தானே நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி செல்வம் பேசுனதுக்கு செல்வத்தையும் ஒரு மாதிரி பேசியிருக்காப்புல. இப்போ நான் பேசினோம்னா லாய்க்கப்படாது, நீ பேசு அப்படின்னோடனே மீனா பேசுகிறாங்க. உடனே சொல்லுங்கள் நீ அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி செல்வன் அங்கே தானே இருக்காங்களா அப்படிங்காண்டி, அவங்களாம் ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அண்ணன் நல்ல அண்ணன் தானே அப்படி இப்படின்னு செல்வத்தை பற்றி சொன்னேன். சரி நீ உங்களுக்காக விட்றா நீ அப்படின்னு சொல்லி மீனாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு செல்வத்தையும் அவர் மச்சினையும் விட்டுறாங்க. விட்டோன்னே செல்வம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னே வீட்டம்மா ஒரு கால் தான் பண்ணாங்க. உடனே அந்த அருண் எதுவுமே பேசலை, நீ போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாப்புல. உண்மையிலே சிஸ்டருக்கு மரியாதை இருக்க வேண்டியது அந்த அருண்கிட்ட அப்படிங்கும்போது, மரியாதை இல்லை, நல்லாவே நடிக்கிறான், என்னை தவிர என்னை சுற்றி இருக்கவங்கள தவிர மீனாக்கிட்டையும் மீனா குடும்பத்தையும் ரொம்ப நல்லவமாக நடிக்கிறான். அதுபோக எங்கள் மாமியார் சீதா எல்லோரும் வெளியூர் போனாங்க. வெளியூர் போகும்போது கை செலவுக்கு காசு கொடுத்தேன், அதை கூட வாங்கக்கூடாதுன்ட்ருக்கேன். அதுபோக நானே பார்த்துப்பேன், எங்கள் அம்மா மாதிரியே பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆக்டிங் பயங்கரமாக போயிருக்கு. ஆனால் அருண் மாறவே மாட்டான். என்ன அவனுக்கு ஒரு காலமும் பிடிக்க போகிறது கிடையாது. நானும் சரி சீதாவை கல்யாணம் பண்ணிட்டான், சரி அவங்ககிட்ட போய் பெருசாக நம்ம இது பண்ணிக்க வேண்டாம்னு விட்டுட்டேன் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோன்னா வரையாக இருக்குது. ஒன்று என்னங்க அப்படிங்கும்போது, மேலே கை வச்சாங்களா அப்படிங்கும்போது, அது இல்லை விடு அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லைங்க இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலை வச்சு உயர் அதிகாரிட்ட எழுதி கொடுக்காங்க. அப்போ உயர் அதிகாரி அருணை கூப்பிட்டு விடுவார். கூப்பிட்டு அருண் நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ தான் உலகத்துலேயே வேலை பார்க்கலையா, வேறு யாரும் வேலை பார்க்கலையா அப்படிங்கும்போது, சார் அப்படிங்கிறாங்க.
கொஞ்சம் ஜவளப்பாடியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்காக நீ வந்து கை வச்சியா போயிட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது செல்வத்தை விசாரிக்காங்க. உடனே ஆமாம் இதுதான் வச்சார் அப்படின்னோடனே அந்த அருணை வந்து இடைநீக்கம் பண்ணிடுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. 6 மாதம் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. முத்து சொல்லி தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் ரணகலம் பண்ணார். இதை பார்த்தா சீதா என்னங்க நீங்கள் எங்கள் மாமா தான் நீங்கள் வீட்டில் 6 மாதம் இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்கிறீங்க போல் அப்படிங்கிறாங்க. அதான் உண்மை. அந்த செல்வத்துக்கு நான் கடுப்பில் 2 குடுப்பு கொடுத்தேன். அவனை கூட்டி கொண்டு என் உயர் அதிகாரிட்ட விட்டு தான் வந்தேன் அப்படிங்கும்போது எங்கள் மாமா இந்த மாதிரியான வேலை செய்யவே மாட்டாங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா மேலே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்கீங்க. அதே கடுப்பில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது சீதா இப்போ கூட அவங்க மாமனை தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏன் புருஷன் எனக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படிங்கும்போது எங்கள் மாமா எல்லோரும் நல்லா இருந்துன்னு நினைப்பாங்க. அவர் கோவப்படுவார் தான், யாரையும் கெட்டுப்போன்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லலாம் நம்ப முடியாது அப்படிங்கும்போது யாரும் நிதானத்துக்கு வாடா மருமக சொல்லுறதுல என்னடா தப்பு இருக்குது அப்படிங்கும்போது இல்லைம்மா அந்த முத்து தான் இந்த செல்வத்தை வந்து எங்கள் உயரதிகாரிட்ட கூப்பிட்டு போய் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினான், ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேராக கோவத்தில் முத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. முத்து சாப்பிட்டுட்ருக்காரு, தட்டை தூக்கி வீசினோடனே முத்துக்கு சரியான கோவம் வருது. மீனாவும் என்னங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பாட்டில் கோவமாக இருந்தீங்க, வந்துட்டு என் வீட்டுக்காரர் சாப்பிட்டுருக்க தட்டெல்லாம் லாஸ்ட்றீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டுக்காரர் என்ன நினச்சிட்ருக்காரு மீனா, அந்த செல்வத்தை வச்சு என்னை 6 மாதம் வீட்டில் உட்கார வச்சிட்டாரு அப்படிங்கும்போது என்னது 6 மாதம் வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது ஒன்றும் புரியாது, நீ தானே கொண்டு அந்த செல்வத்தை கொண்டு விட்ருக்க அப்படிங்கும்போது நான் ஏன் வளர்ப்புறேன் அப்படிங்கும்போது செல்வத்து மேலே கை வச்சதுனால நீ வந்து இப்படிலாம் பண்ணுறியா அப்படிங்க, செல்வத்து மேலே கை வச்சியா அப்படிங்கிறாங்க. யோ என்னையா தெரியாத மாதிரி நடிக்கிறேன், நீ தானே கொண்டு என் உயரதிகாரிட்ட கொண்டு விட்ட அப்படிங்கும்போது எனக்கு இந்த விஷயம் தெரியாது, செல்வத்து மேலே கை வச்சது மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னு நடக்கிறதை விட நான் வந்து செல்வத்தை கூப்பிட்டு அதிகாரிட்ட போயிருக்க மாட்டேன், உன்னுடைய எலும்பை நூறிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா ஏங்க அப்படிங்க, மீனா அங்கே பாரு செல்வத்துக்கு முன்னே எப்படி கை வைக்கலாம், அதுக்காக அவன் குழந்தேன் நீ பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியா, அவன் என் ஃப்ரெண்டு மேலே எப்படி கை வைப்பான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை உன் ஃப்ரெண்டு இல்லை, யாரையும் விட மாட்டேன், நான் 6 மாதம் வீட்டில் தான் இருப்பேன், இந்த 6 மாதத்துக்குள்ளே நீ இந்த டிரைவர் தொழில் விட்டு ஒன்றும் இல்லாமல் ஓட விடுதானே இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் என் தங்கச்சி மாப்பிள்ளன்னு பார்க்குறேன், அதுக்காக என் வீட்டுக்கார்ட்ட எந்த லெவல்லனாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காதீங்க, நான் பொறுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது மீனா உங்கள் புருஷன் எனக்கு ஒரு ஆள் கிடையாது, நீங்கள் சீதாவோட அக்கான்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த முத்தோட பொண்டாட்டி அப்படின்னு நினப்பில் நான் பேசுகிறதா இருந்தால் உங்கள்கிட்டலாம் பேசுறதுக்குரிய ஆளே நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நடந்ததை மீனா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏக்கா நான் எவ்வளவோ சொன்னேன் அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த அருண் கேட்கவே மாட்டுறாரு அப்படிங்கும்போது உங்கள் மாமா முத்து வந்து ரொம்ப நிதானமாக இருந்தார் சீதா, இல்லை அப்படின்னா இந்த அருணுக்கு என்ன ஆயிரும்னு உனக்கே தெரியும், செல்வனை மேலே கை வச்சுருக்காரு, செல்வனை அவங்க வீட்டம்மாவை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க நான் விசாரித்து பார்த்த வகையில், மற்றபடி அதுக்கும் என் வீட்டுக்காருக்கும் எந்த இதுவும் கிடையாது, 6 மாதம் வீட்டில் இருக்க காரணம் நீ தான், உன்னைய சும்மிட மாட்டேன் அப்படின்ட்டு போகிறாரு. என் வீட்டுக்காரர் பொறுமையாக இருக்காருன்னா ஒரே காரணம் சீதாவோட மாப்பிள்ளை, இவ்வளோ தான். இந்த கோவத்தை வந்து என் வீட்டுக்காரர் எவ்வளோ தான் கட்டுப்படுத்த முடியும் சொல்லு, பார்த்துக்கோ அப்படிங்கும்போது என்னக்கா இப்போ நீ வந்து என் வீட்டுக்காருக்கு எதிராக நீ பேசுகிற அப்படிங்கும்போது ஓ சீதா கல்யாணம் முடிச்சோன்னா பாசம் அங்கே வந்துருச்சா அப்படிங்கும்போது ஆமாக்கா என் வீட்டுக்கார் 6 மாதம் செல்வனாலையும் மாமாவாலையும் இருக்கணுமா, என் வீட்டுக்காரர் என்ன உன் வீட்டுக்காரர் மாதிரி சாதாரண டிரைவரா அப்படிங்கிறாங்க. என்ன சீதா அங்கே போனோடனே பேச்சுக்கெல்லாம் மாறுது அப்படிங்கும்போது எல்லாம் மாறதாங்க செய்யும், நீங்கள் தான் மாறிட்டீங்களே, சீதா நல்லா இருக்கணும்னு சொன்னால் என் மாப்பிள்ளைக்கு நீங்கள் மறுவாதி கொடுக்கணும், மறுவாதி கொடுக்குறது கிடையாது, என் வீட்டுக்காரை வந்து நீங்கள் வீட்டில் உட்கார வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் பார்த்துட்ருக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அருணோட அம்மா என்ன சீதா இப்படி பேசுகிற, உங்கள் வீட்டில் எப்படி பேசுகிற அப்படிங்க, அத்தை இப்படி தான் பேசணும், அவங்களாம் வந்து சரின்னு பேசிக்கிட்டு இருந்தால் இப்படி தான், அவங்களெல்லாம் நம்ம வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அருண் வந்துடுறாரு. சீதா இப்போ தான் நீ கரெக்டாக பேசிகிட்டு இருக்க, பேசு, நம்மக்கிட்ட யாரும் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இங்கே 2 பேரும் ரொம்ப கோவமாக ரூமில் போயிருக்காங்க. அருணோட அம்மாவுக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. அருண் தான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா இந்த சீதாவும் அவனுக்கு எதாவது மாறிட்டாலே,
சரி ரைட்டு நம்ம தான் போய் அங்கே என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே போய் முத்து வீட்லேயும் சீதா வீட்லையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நிற்காங்க. அப்போ முத்து வீட்டுக்கு முறையாக போகிறாங்க. இவங்கள பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பு ஏறுது. ஏன் மீனா க எல்லாரையும் கண்டவங்களாம் வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கும்போது, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் சம்மந்தியா அப்படிங்கும்போது, நீங்கள் தானே சீதாவுக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனில் தலைமையேற்று பண்ணீங்க, இப்போ எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஆமாம் வேறு வழியெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க வாங்கத்த அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே பாரு உன்ட்டையும் உன் வீட்டுக்கார்ட்டையும் மன்னிப்புக்க தான் வந்தேன், அருணும் சீதாவும் பேசுனது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இந்த அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சால் அவங்க வந்து பதிலுக்கு வேறு மாதிரி செய்வாங்க. அந்த சீதாவுக்கு என் வீட்டுக்காரி என்னமோ இல்லாமல் பண்ணியிருக்கான், நானும் என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே மாற்றிட்டாங்க. சரி மாறிட்டா நல்லா இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க அம்மா, எனக்கே கஷ்டமாக தான்ப்பா இருக்குது, சீதா இப்படி மாறுவான்னு நினச்சி பார்க்கல, என் பையன் கோவக்காரன் தான், அவனை நான் மாற்றுவான்னு பார்த்தா இவனும் அவனுக்கு ஏற்றாப்புல ஆகிட்டான், எது நினைக்காதங்க தம்பி அப்படிங்கும்போது, நாங்கள் எதுவும் நினைக்கலாமா சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் வந்தவங்க போகிறாங்க சாப்பிட்றதுக்கு தானே இது வீடு அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா சீதா வீட்டில் போயும் மன்னிச்சுக்கன்னு கேட்குறாங்க. அப்போ எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாதா சம்மந்தி அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சம்மந்தி இந்த விஷயத்த யாரும் எங்ககிட்ட சொல்லலை, எனக்கு தெரியாது, மாப்பிள்ளையும் சின்ன மாப்பிள்ளையும் ஒன்று பேசி ஒன்றாயிருவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவங்களுக்குள்ளே மேலும் மேலும் விரிசல் வருது. சீதானா அப்படி பேசிடக்கூடாதுன்னு சீதா கால் பண்ணி, சீதா நீ மீனா மாப்பிள்ளைகிட்ட இப்படி பேசுனியா அப்படிங்கிறாங்க. யாரும்மா சொன்னா, அக்கா வந்து சொல்லிட்டாங்களா இல்லை மாமா வந்து சொன்னாங்களா அப்படிங்கிறேன். 2 பேரும் சொல்லலை, உன் மாமியார் தாங்க இருக்கிறாங்க, மாமியார் வந்து நடந்ததுக்கு வருத்தம் தெரிவித்தாங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லி நான் அப்படி சொன்னபோது தான் எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படிங்கும்போது ஃபோனை வச்சிடுறாங்க சீதா. நேராக அருண்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா எப்படி எங்கள் முத்து மாமா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் போகலாம், அங்கே போய் எப்படி இப்படி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னா அருணுக்கு சரியான கோவமாயிருது. பைக் எடுத்து வராரு. வந்த உடனே, ஏம்மா முதல்ல நீ கிளம்புங்க அப்படிங்கூடே, இது நம்ம சம்மந்தி வீடு அப்படிங்க. என்னது இது சம்மந்தி வீடா, அவங்களே ஒன்று கிரையா வீட்டில் வந்து வாடகை இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் இந்த வீட்டில் தானடா நீ கல்யாணம் முடிச்ச, இதெல்லாம் மாமியார் வீடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாமா, சீதா இந்த வீட்டுக்கு வர அவளுக்கு பிடித்தமில்ல, அதை நான் வந்திருக்கேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. சீதா அம்மாவுக்கு அழுகையாக வந்துடுது. சீதா அப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டாலாமே நான் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டில் போனோன்னே சீதா கேட்குறாங்க, யாரை கேட்டு எங்கள் அம்மாவையோ எங்கள் முத்து மாமையோ பார்க்க போனீங்க, நம்ம ஸ்டேட்டஸுக்கெலாம் அவங்ககிட்ட போகணும் அவசியமே இல்லை, என் மாமன் சாதாரண ஒரு டிரைவரு, எங்கள் அம்மா சாதாரணமாக பூ கட்டுது, அவங்ககிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் என்னத்தை இருக்குது, நம்மகிட்ட என்னது இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்ட அவனோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, இந்த சீதா உடனே மாறிட்டாளே இந்த அருண் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சீதா எப்படி பேசுகிற, நான் பழைய சீதாவா, மீனாவோட தங்கச்சா, அந்த உங்கள் அம்மாவுக்கு மொளவா தானே நீ பார்த்தேன், இந்த வீட்டு மருமலாக வந்தாலும் அப்படியே மாறிட்டியம்மா அப்படிங்கும்போது, இல்லைத்த இவங்ககிட்டலாம் அப்படி தான் இருக்கணும், இவங்களுக்காக என் வீட்டுக்காரர் இதுக்கு 6 மாதம் இங்கே இருக்கணும், ஏங்க நம்ம 6 மாதம் எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படிங்கும்போதேம்மா கிளம்புங்க, நம்ம எங்கேயாவது போய்ட்டுருவோம் அப்படிங்க அருண், நான் வரல, நீங்கள் 2 பேரும் எங்கே போவீங்களோ போகிறீங்களோ போங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெளியூரை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் அம்மாவை பற்றியும் யோசிக்கல, எதுவும் யோசிக்கல, முத்துமே குடும்பத்து மேலே கடுப்பு மட்டும்தான் ஆகுது. அருண் அப்போ நினைக்காரு, நம்ம இந்த வீட்டுக்கு தான் முத்தை வேண்டாத ஆளாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நம்மளுக்கு எதிராகவே இவங்க ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சீதா சொல்கிறாங்க, சீதா இனிமேல் உங்கள் வீட்டில் பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஏங்க நான் உங்களை விரும்பி கட்டியிருக்கேன், உங்களுக்கு ஒன்றா நான் விடுவேன்னா விடவே மாட்டேன், அதனால் வந்து உங்களுக்கு எதிரானவங்க யாரெல்லாம் அவங்க எனக்கு எதிரானவங்க தான், இன்னமும் வந்து எங்கள் அம்மாட்டையோ எங்கள் அக்காட்டையோ என் தம்பி சத்யாட்ட கூட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே முத்துக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சீதா பிள்ளை ரொம்ப பாசமாக இருக்கும் நம்ம குடும்பத்து மேலே, இப்போ அப்படியே மாறிடுச்சு. அவங்க அம்மா வந்து இங்கே மன்னிப்பு கேட்கு, நம்ம இன்னும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போன பிறகு தான் தெரியுது சீதாவும் அவங்க மாப்பிள்ளையும் வெளியூர் பார்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்க தான் வந்தேன், சீதா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எல்லோரும் நினைப்போம்,
ஆனால் சீதா எங்கள் மேலே கோவமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலம்மா அப்படிங்க. சரி தம்பி, எல்லாம் காலம் தான் சரி பண்ணும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே முத்து கால் பண்ணி சொல்லுதாங்க, சீதா வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது, என்னங்க நீங்கள் எங்கே இதுக்கு போனீங்க அப்படிங்கும்போது, மனசு கேட்கல. என்னாலையும் என் ஃப்ரெண்டாலையும் அவங்க விலகி நிற்காங்கன்னா அது சரி வராதுன்னு தான் போனேன். அதுபோக அம்மா வந்து வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்கு, நம்ம ஏன் வீட்டில் போய் பார்த்தா நல்லா இருக்குன்னு தான் போனேன். அவங்க ஏதோ வெளியூர் போயிருக்காங்களா அப்படிங்கும்போது, ஏங்க அந்த சீதா புது பணக்காரி ஆகிட்டா, பணம் வந்தோடனே எல்லாமே மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் கண்கூட பார்க்குறேங்க சீதா விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. மீனா உலகத்தில் பல பேர் அப்படி தான் இருக்காங்க. அதனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும். விடு, அவங்க நம்மளுக்கு என்ன தான் வந்து எதிராக நின்றாலும் நம்ம சீதாவை எதிராக பார்க்க முடியாது. நான் தான் சொன்னோம்ல, அந்த அருண் மாறவும் மாட்டான், மாற்றவும் முடியாது. அவன் அப்படியே சீதாவை மாற்றிட்டான், அவ்வளோதான் அப்படின்ட்டுருக்காங்க. எங்க சுருதி வந்திருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. சுருதி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கும்போது, என்ன சுருதி இப்போ சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருந்தீங்க, நான் சொன்னால் அது சரியாக வராது. உங்கள் தம்பி ரவியே வந்து கடை திறப்புலாவுக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது. ரவி வரமாட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன் வேலை பார்க்குற இடம் மீத்துட்டு வேலை பார்க்குறாருல, அது பெரிய ஆர்டர் ஒன்று எடுத்துருக்காங்களாம், அதை ரவி தான் நின்று செய்யணுமா, அதனால் என் ரெஸ்டாரண்ட் திறக்குது அன்றைக்கி அவர் வரமாட்டாரான் அப்படிங்கும்போது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ரவி, அதுக்கு வேறு ஆளை விட சொல்லு, உன் பொண்டாட்டி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க உன்னால் முடிஞ்ச உதவியை நீ பண்ணணும்டா, பண்ணாமல் இருந்தால் அது நல்லது கிடையாடா. அது போக நீ வரலான்னு அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கும்போது, சரிடா நான் வரேன் முத்து அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுருதி சொல்கிறாங்க, முத்து சொல்லி தான் நீ புரிய வைக்க வேண்டியிருக்கும் உனக்கு, என்ன என்னோட மீத்து உனக்கு எந்த வருஷத்தில் வசந்தவங்க, நான் தான் நம்ம பொஞ்சாதி வச்சது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. சரி தான் வாரன்ட்டல அப்படிங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் திறக்க எல்லாரையுமே கூப்பிட்ருந்தாங்க அந்த சுருதியோட அம்மாவையும் அப்பாவை மட்டும் கூப்பிடல, வசதியவனையும் சுதாவையும். அவங்களுக்கு சரியான கோபம். ஆனால் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் திறக்கும்போது வந்துடுறாங்க. மம்மி வா, டேடி வாங்க அப்படிங்கிறாங்க. இதில் கூப்பிட்றேம்மா, ஒரு பூரா காகிதத்தை ரெடி பண்ணி கொண்டு கொடுத்திய, அழைப்புதல் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டை தாண்டிலாம் கொடுக்கும்போது நீ இந்த வீட்டில் தான் இருந்த, எங்களோட தான் இருந்த, எங்கள் அம்மாவா அப்படின்னு உனக்கு தெரியலையா அப்படிங்கும்போது, டேடி சொல்லுது தப்பாக நினச்சிக்காதீங்க மம்மி, நீங்கள் 2 பேரும் ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குவீங்க. என் வீட்டுக்கார் ரவிக்கு கூட நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது பிடிக்கல, இப்படி இருக்கும்போது அதை ஏதாவது சொல்லுவீங்க. அதுபோக மீனாவையும் முத்தையும் வந்து நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மை அதுதான். ஆனால் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதாவது பேசுவீங்க. அது மேலும் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், ஒரியை கொண்டு வரும். ஏற்கனவே எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிம்மதி கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் தேவையில்லாத பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கூப்பிடல அப்படிங்கிறாங்க. உன்னை சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து வாசவன் சொல்கிறாரு, இதெல்லாம் என் தலைவிதி, உன்னையே போய் சம்மந்தின்னு கூட வேண்டியிருக்கு பாரு, நான் உனக்கு இவ்வளோ பெரிய உயர் அதிகாரி, எனக்கு கீழே வேலை பார்த்தாள், என்னை பார்த்தனா சார் நான் மட்டும் மரியாதையாக இருப்பேன். உன் மகன் என்னன்னா என் மோட கல்யாணம் முடிச்சு போட்டு நான் உன்னை சம்மந்தின்னு கூப்பிட வேண்டியிருக்கு, எல்லாம் நேரம் அப்படிங்கிறாங்க. உடனே சார், என் பையன் வந்து உங்கள் பொண்ணை விரும்பியிருக்கான், ஆனால் என் பையனை கல்யாணம் முடிச்சே ஆகணும்னு நினச்சது உங்கள் பொண்ணு தான். என் பையன் பணத்துக்காக எதுக்கோ நினைக்கான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பான். இப்போ கூட அவங்க பொஞ்சாதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததுக்கு வரமாட்டேன்னு சொன்னான். நாங்கள்லாம் பேசி புரிய வச்சோன்னா சரி ரைட்டு வாரேன்னு சொல்லி வந்திருக்கோம். மற்றபடி இந்த அண்ணாமலை மக்கள் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவங்களே கிடையாது. ஏன் ஆசைன்னா என்னென்னே தெரியாது என் பசங்களுக்கு அப்படிங்க. ஆசைன்னா என்னென்னே தெரியாதா? உன் பையன் மனோஜ் பெரிய பணக்காரியை கட்டுதான்னு சொல்லித்தானே இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணான். கடைசியில் இப்போ ஏமாந்து போய் தானே இருக்கான். அவனும் உன் மகன் தானே அப்படிங்கும்போது, அவன் வந்து என் வளர்ப்பு கிடையாது, அந்த வளர்ப்பு எல்லாமே விஜயா அப்படிங்கும்போது, அதுவும் பஞ்சாயத்து தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். முத்துக்குற என்னப்பா இவர் நீ நான் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வாங்க எல்லோரும் கேக் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க கேக் கட் பண்ணி எல்லோருக்கும் கொடுக்குறாங்க. முதல் நாள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்லாவே வியாபாரம் ஆகுது. அப்போ முத்து மீனா வீட்டில் சொல்கிறாங்க, சுருதி ரவி இங்கே பாருங்கள், சாப்பாடை நல்லா டேஸ்ட்டாக கொடுங்க, வாரவங்களும் நல்லா உபசரிங்க,
நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து தொழில் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ரவி ரொம்பவே யோசிக்கார். அப்போ முத்து சொல்கிறாரு, இங்கே பாருடா, நானும் மீனாட்ட போய் நீத்துட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பேசுகிறாங்க. ஏம்மா உங்கள் கடையில் ரவி வேலை பார்க்குறான் வைக்கிறான், உங்கள் கடையில் வேலை பார்க்க அவனுக்கு பிடிச்சிருக்குங்கிறான், அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கு ரவி மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது தான் அப்படிங்கும்போது, ஆமாம் முத்து, எவ்வளோ சம்பளம்னாலும் உங்கள் தம்பி கொடுத்துட்றேன், என் கடைக்கே வர சொல்லுங்கள், அந்த சுருதி கடைக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போதேம்மா, அந்த பொண்ணு தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்த சாத்தியம் இல்லை. அதுபோக அந்த பிள்ளைக்கு வந்து சாப்பாடு விஷயம் ருசியை பற்றி தெரியுமே தவிர்த்து எப்படி சமைக்கணும் அது எல்லாமே வந்து தெரியாது. ஆள் வச்சு பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியணும்ல. ரவிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரவி அங்கே அவங்களோட இருக்கட்டும். ரவிக்கு நீங்கள் கால் பண்ணி வேலைக்கு கூப்பிடாதீங்க அப்படிங்கும்போது, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க, நீங்கள் இவ்வளோ தேடி வந்து சொல்கிறீங்க, உங்கள் தம்பிக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு அதை பண்ணட்டும், ஆனால் ரவியை பார்க்கணுன்னா நான் வீட்டுக்கு வரலாம்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வரலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே ரவிகிட்ட சொன்னோன்னா ரவிக்கு மனசே இல்லை, வேறு வழி இல்லாமல் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அப்புறம் 2 நாள் 3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் ரவியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. உடனே ஸ்ருதி வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை பார்க்க வரல, நான் என் ஃப்ரெண்ட் ரவியை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. வாங்க மீத்து அப்படிங்கிறாங்க. ரவி இப்படி ஒரே தடவை போகணும்னு நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் என் கடைக்கு வராமல் எனக்கு சாப்பிட கூட மனசு இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னம்மா எப்படி பேசுகிற, உன் கடைக்கு அம்மா வரலன்னு சாப்பிட கூட மனசு இல்லையா, இப்படிலாம் பேசாதம்மா, அது சுருதி மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி அது ஒன்றும் தப்பு இல்லை, ரவி வந்து நல்லாவே சமைப்பார், அந்த சாப்பாடை சாப்பிட்டு பழகிருப்பாங்க, இப்போ ரவி சமைக்கலன்னா அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலை, எனக்கு மனசுக்கே சரியில்லை ரவி, என் கடையில் உங்களை பார்ட்னர் ஆக்குறேன், நீங்கள் வந்துடுங்க, வார வருமானத்தில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம், இந்த சுருதி உங்களை வந்து சம்பளத்தானே வச்சுருக்காங்க, அவங்க பஞ்சாதி நானும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி சொல்கிறாங்க, நான் பணத்துக்கு அவங்ககிட்ட வேலை பார்க்கலங்க, நல்லா கற்றுக்கணும், நம்மளுக்கு முறையாக வேலை கொடுத்த ஒரு ஓனர், அந்த ஓனருக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். இப்போ நீங்கள் வந்து வருமானத்தில் பாதி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வியாபாரியாக மாறுறீங்க, ஒரு வியாபாரிக்கு கீழே நான் வேலை பார்க்க விரும்பலை, தயவுசெய்து தப்பான செய்திங்க வைத்து நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கும்போது, இல்லை ரவி, உங்களை வந்து சுருதி வந்து மதிக்கிறதே கிடையாது, அதுபோக உங்களுக்கு இது ஏற்ற பொண்ணு, அவங்க ஜோடியே கிடையாதுன்னொன்னே ஸ்ருதிக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன நீ விட்டா பேசிகிட்டே இருப்பியா, நாங்கள் என்ன திறந்த தோடு இல்லைங்க, எங்கனாலும் எங்களை லவ்வர்னு தான் சொல்லியிருப்பாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கோம், நீங்கள் என்ன வந்து இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா நீ முதல்ல கிளம்பு, நீ என் பையனுடைய முன்னாள் ஓனர்னு உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தா, நீ என் பையனை கல்யாணம் முடிக்கிற மாதிரி பேசிகிட்ருக்க அப்படிங்கும்போது, ஆண்டி உங்களை பற்றி நல்லாவே விசாரித்தேன், பணம்னா நீங்கள் என்னன்னாலும் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு எத்தனை கோடி ரூபா வேணும் அதை தரேன், நீங்கள் எனக்கு ரவியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னோடனே ரவியும் ஒரு மாதிரி ஏறுறாரு, இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இங்கே ஒரு ஸ்ருதிக்கு சரியான கோவம் வருது, என்னடி நினச்சிட்ருக்க, வாய்க்கு வரலாம் பேசிகிட்டு இருப்பியா, அவர் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி, நீ தான் வந்து அந்த மீத்து எப்படி பேச சொன்னியா அப்படிங்கும்போது, நானும் பேச சொல்லலை அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு எவ்வளோ பணம்னாலும் தரேன்னு சொன்னோன்னா, ஆஹா இந்த ஸ்ருதியை கல்யாணம் முடிச்சு இங்கே வாழதுனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனால் அந்த மீத்துக்கு கல்யாணம் பண்ணிச்சா எவ்வளோ நாளும் தராங்கால அப்படின்னு சொல்லிட்டேம்மா, எதனால் நம்ம பேசிக்கலாம், நான் உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட எதிரான இந்த மீத்துவை அனுப்பிவிட்ருந்தாங்க. உடனே ஸ்ருதிக்கு சரியான கோவம் வந்து, பாருங்கள் அங்கிள், இந்த ஆண்டி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி, உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து பேசுகிறேன் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்க விஜயா, நீ பேசின வகை தப்பு அப்படிங்கும்போது, எங்கள் என்னங்க தப்பு, அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு, எவ்வளோ சொல்லணும் பரவாயில்லை அப்படிங்குது, அதுலேயே தெரியலையா ரவி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் பணத்தை சொன்னால் தான் பாசமா, ஸ்ருதி பிள்ளை வைக்கலையா பாசத்தை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதிக்கு சரியான கோவமாகி ரூமுக்கு போயிருந்தாங்க. ரவி, நான் வேணுமா உனக்கு மீத்து வேணுமா, இனியே முடிவெடு அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஸ்ருதி, நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்க என் பாஸு வந்து வேலைக்கு விட்டாங்க, நான் போகலை, அதோட முடிஞ்சது, அவங்க மனசில் இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் அந்த மீத்துக்கிட்ட பேசக்கூட மாட்டேன் விடு அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியும் ரவி, நீ மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க எல்லோரும் கொடுத்து தான் வச்சுருக்கணும், அதுக்கு அந்த மீத்து ஆசைப்பட்டுருக்கு, ஆனால் மீத்து இன்னும் ஏதாவது இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் அந்த ஸ்ருதி யாருன்னு அந்த மீத்து நல்லாவே புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, காலையில் நம்ம ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து மீனாவும் நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ரவி வந்து நல்ல பையன்ல அப்படின்னு சொல்லி முத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அப்பேற்பட்ட பையனை எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு.
உங்கள் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படிங்கும்போது மீனா, உனக்கு சீதா மேலே 1000 கோவம் இருக்குது, ஆனாலும் சீதாவை விட்டு கொடுக்கணும் மனசு வருதா? ஏன்னா உன் உடம்பரப்பு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. என்னங்க சீதா இப்படி ஆகிட்டா, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்றா அப்படிங்கும்போது மீனா, அவன் எப்போ வேலைக்கு போகிறான்னு நான் பார்த்து சொல்லுதேன், சீதா தனியாக இருக்கும்போது பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே அருண் வேலைக்கு போன ஒரு காலகட்டத்தில் சொல்லுதாங்க முத்து, வீட்டில் யாரும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் பார்க்காங்க. ஒன்று யாருங்க வர சொன்னான், உன் புருஷனும் நீனும் எங்களுக்கு ஆகாதுன்னா நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வர அப்படிங்கிறாங்க. என்ன சீதா அப்படிலாம் பேசுகிற, நான் அக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. என் வீட்டுக்காரு 6 மாதமாக வேலைக்கு போகாமல் எவ்வளோ சங்கடப்பட்டு வேலைக்கு போனாருன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நீ என்னை பார்க்க வந்தேன்னு சொல்கிற, நீ பேசிகிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா எங்களுக்குள்ளே தான் ஏதாவது ஒருத்தர் நீ கிளம்பு அப்படின்ட்டு இருக்கும்போது அருண் வந்துடுறாரு. என்ன மீனா, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லிவிட்டாரு, இன்னும் 6 மாதம் அந்த அருணை எப்படி உள்ள வேலை இல்லாமல் வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்காரா, நீங்கள் அதை எதுவும் செய்ய போகிறீங்களா அப்படிங்கும்போது, என்ன அருண் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார், நீங்கள் 6 மாதம் வேலைக்கு போனால் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா அப்படிங்க. நல்லா பண்ணியிருப்பார் ஃபீலு, தெரியும் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே அழுதுகிட்டு விட்டு வெளில வராங்க. வீட்டு வாசல் நின்ற அருணோட அம்மா, ஏம்மா இதை நினைக்காத, அவங்க 2 பேருமே இப்போ பழைய மாதிரி இல்லை, என்கிட்ட கூட அவங்க சரியாக பேசுகிறதில்ல, அவங்க சொன்னது தான் சரி, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் மாறுன்னு எனக்கு தோணலம்மா, நான் தான்மா தப்பு பண்ணிட்டேன், அருணுக்கு உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிச்சு அந்த பிள்ளை வாழ்க்கையும் உண்டாக்கி உங்களையும் சங்கடப்படுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நடந்ததெல்லாம் முத்துட்ட சொல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் மீனா சொல்ல மனசில் வேறு ஏதோ அவங்களுக்கு படுது, கண்டிப்பாக மீனாவை ஏதோ கஷ்டப்படுத்திடுவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, கண்டிப்பாக உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அந்த வீட்டில் உனக்கு சரியாக யாரும் நடந்துக்கலன்னு சொல்லிட்டு, அப்படியே கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே கிறிஷ் படிக்கிற அந்த ஹாஸ்டலுடைய ஓனர் யாருன்னு பார்த்தா முருகேசன். அவர் கால் பண்ணி முத்தை கூப்பிட்றாரு. முத்து, என்னோடய ஹாஸ்டல் வரைக்கும் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. போய் உட்காந்துருக்காங்க. அங்கே தான் கிறிஷ் இருக்கான். அது முத்துக்கு தெரியல எப்படியா இருக்குது. ஆனால் முத்துக்கு ஏதோ ஒரு உணர்வு வருது, இங்கே யாரோ நம்மளுக்கு வேண்டியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. கிறிஷை பார்க்க முடியல. கிறிஷ் முத்து குடும்பத்தை பற்றியே நினச்சிட்ருக்கான். முத்து மீனாவை பற்றி நினைக்காப்புல. ஏன்னா ரோகிணி அம்மையாக இருந்தாலும் கூட பாசமாக பார்த்துக்கல. கிறிஷுக்கு பிடிக்காத விஷயத்த ஹாஸ்டலில் கொண்டு விடுறது வைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. வீட்டில் மீனாவை சாப்பாடு ஊட்டினது வச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்காப்புல. இவ்வளோ அருமையாக செய்வாப்புல, நம்ம இங்கே இருக்கோமே, நம்ம இன்னும் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது பள்ளிக்கூடம் போகையில் எப்படியாவது நம்ம மீனா ஆண்டியை பார்க்கறதுக்கு போயிடணும், நம்ம வரும்போதெல்லாம் பாதையை கவனிச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்படி நினைக்கும்போது அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எல்லோரும் கிளாஸுக்கு போகிறாங்க. நைஸாக கிறிஷ் பைக்கெட்டோட வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு இந்த பாதை நடந்து போயிட்டே இருக்கார். சின்ன பையன்லாம் போகிற இடத்துல பாதை மறந்து போச்சு. மறந்து போய் ஒரு இடத்துல திருன்னு முடிச்சுட்டு நிற்காரு. நின்ற உடனே அங்கே அருணுக்கு ஃப்ரெண்டு, அவர் ஒரு அதிகாரி, என்ன தம்பி எனக்கு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, யார் தம்பி நீ, என்ன வரோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, இதில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரியாம்மா, நீ யார், அந்த இடத்துக்கு எதுக்கு போகணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை, அங்கே தான் எங்கள் அங்கிளும் எங்கள் ஆண்ட்டி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வா, ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார், இந்த மாதிரி பையன் ரோட்டில் நின்றுக்கிட்டான், அவனுக்கு இந்த இடத்துக்கு போகணுமா, கொண்டு விடணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, அந்த அட்ரஸ்லாம் எழுதி இங்கே வச்சுட்டு கொண்டு விட்டுவா அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்டேஷன்லேருந்து அங்கே போகிறாங்க. போகும்போதே அவருக்கு ஒரு வேலை வந்துடுது. வேலை வந்தோடனே அருணுக்கு ஃபோன் பண்ணி, அருண் இந்த அட்ரஸில் கொண்டு விடுங்க அப்படிங்கும்போது, அருண் தான் எங்கே கூட போகிறாரு, முத்து வீட்டுக்கு. முத்து வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது, இந்த முத்து வீட்டுக்கு தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே, ஆமாம் இங்கே யாரை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இங்கே தானே இருக்காங்க, முத்து அங்கிளும் மீனா அங்கிளும் மீனா ஆண்டி இங்கே தானே இருக்காங்க, அவள் தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறது. உங்கள் அம்மா இங்கே இருக்காங்களா அப்படின்னோடனே, ஆகா சொல்லிட்டோமே, என்ன சொல்லணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படிங்க தம்பி, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே கிறிஸ்டால் மறைக்க முடியல, இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க கூட நான் இருந்தோம்னா அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்லி என்னை கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டாங்க. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. முத்து மாமாவும் மீனா அத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் அவங்க கூட தான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கும்போது,
இங்கே ஒன்றும் ஓடலை ரோகிணிக்கு. ஆகா, நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டானே, இன்னும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கும் போது முத்து, என்ன அருண், இந்த கிறிஸ்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உன் வீட்டில் இருக்கவங்க திருவிழாங்கடி வெள்ளம் பார்த்துருக்காங்க, அதை தான் அந்த பையன் சொல்லுதான் அப்படின்னு. டே கிறிஷ், என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, மாமா இதான் உண்மை, எங்கள் அம்மா தான் உள்ளதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ எனக்கு வேறு வழி தெரியல, இந்த ககிச்சட்டக்கார அங்கிள்கிட்ட நான் சொல்லிட்டேன் உள்ளதை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, ரோகிணி, கிறிஷ் சொல்லதான் உண்மையா அப்படிங்கும்போது கிறிஷ் சொல்கிறாங்க, அவங்க பேர் ரோகிணி கிடையாது, கல்யாணி, என் பைக்கெட்டை பாருங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி பைக்கெட்டிலேருந்து எடுத்து கொடுக்காங்க. அதில் என்னதுன்னா, கிறிஷ் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ரோகிணி ஒன்றாவோட இருக்க ஃபோட்டோ. இதை பார்த்துட்டு மீனா இதை பாரு அப்படிங்கிறாங்க. மீனா அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகி நிற்கும்போது விஜயா வந்துடுறாங்க. ஆமாம், நீங்கள் பேசிகிட்டு இதெல்லாம் கேட்டேன். ஏ ரோகிணி, உண்மையில் நீ தான் வந்து இந்த பயலோட அம்மையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது வந்து அப்படிங்கும்போது பலார்னு வாங்கிடுறாங்க. ஓ, இவ்வளோ கதை இருக்கா, சரி ரைட்டு, இந்த குடும்பத்தை வச்சு இந்த முத்து குடும்பத்தை பாடாப்படுத்துகிறவங்களே இந்த விஷயத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, எங்கள் அதிகாரி கூப்பிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடாமே கூப்பிட்டான்னு சொல்லி எல்லோரும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.